ஆமென். ஸ்தோத்திரம். இன்றைக்கும் வியாழக்கிழமை கர்த்தருடைய வருகையின் சத்தியத்தை நாம் அறிந்து கொண்டு வருகிறோம். விசேஷமாக வெளிப்படுத்தின விசேஷத்தை தியானித்து கொண்டு வருகிறோம். வெளிப்படுத்தின விசேஷத்தில் உள்ள ரகசியங்களை நாம் அறிந்து கொண்டு வருகிறோம். கடந்த வாரம் முழுவதும் 6 சபைகளை குறித்து நாம் பார்த்து விட்டோம். இன்றைக்கு 7வது சபை. உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். இன்றைக்கு அறிந்து கொள்ள வேண்டிய சபை எந்த சபை பேர் சொல்லுங்க பார்ப்போம். இன்றைக்கு எந்த சபையை குறித்து நம்ம அறிந்து கொள்ள இருக்கிறோம்? லவோதிக்கேயா என்கிற சபையை குறித்து நாம் அறிந்து கொள்ள இருக்கிறோம். வாசிப்போம். வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். லவோதிக்கேயா சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவெனில், உண்மையும் சத்தியமும் உள்ள சாட்சியும் தேவனுடைய சிருஷ்டிக்கு ஆதியமாய் இருக்கிறவர் ஆமேன் என்பவர் சொல்லுகிறதாவது. இங்கு இயேசு கிறிஸ்துவை குறித்து அவருடைய ஒரு புதிய நாமத்தை குறித்தும் சொல்லப்பட்டிருக்கிறது. அவருடைய நாமம் என்னவென்று சொல்லப்பட்டிருக்கிறது? ஆமேன். நீங்கள் அடிக்கடி சொல்கிறீங்க இல்லையா? நீங்கள் அடிக்கடி சொல்லுவது ஆமேன் என்றால் அப்படியே ஆகக்கடவது என்ற அர்த்தம். அப்படியே ஆகக்கடவது என்ற அந்த அர்த்தம் உள்ள பெயர் இயேசுவின் பெயர். ஆமாம், இயேசு கிறிஸ்துவுக்கு அநேக நாமங்கள் உண்டு. அதில் ஒரு நாமம், அவர் சிருஷ்டிக்கு ஆதியமாக இருக்கிறவர். சிருஷ்டிக்கு ஆதியமாக இருக்கிற ஆமேன் என்பவர் சொல்லுகிறார். அப்படின்னா என்ன அர்த்தம்? அவர் என்ன சொன்னாலும் அதை முடிச்சு வச்சுருவார். நீங்கள் எந்த ஒரு காரியத்தை அவரிடத்தில் விண்ணப்பமாக வைத்தால் அந்த விண்ணப்பத்திற்கு முடிவை தருகிறவர், நல்ல ஒரு முடிவை தருகிறவர் இயேசு மாத்திரமே. ஆமேன். அப்போ உங்கள் ஜெபம், உங்கள் விண்ணப்பம் அது புலம்பலாக தனிப்பட்ட மனிதர்களிடத்திலே அல்லாதபடிக்கு கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவினிடத்திலே நீங்கள் ஜெபிக்கும் பொழுது, உங்கள் இருதயத்தை அவரிடத்தில் நீங்கள் ஊற்றும் பொழுது அவர் ஆமேன் என்று சொல்லுவார். ஏன்னா அவருடைய பெயர் ஆமேன். அப்போ ஆமேன் என்று சொன்னால் அப்படியே ஆகக்கடவது என்ற அர்த்தம். அப்போ நீங்கள் ஜெபிக்கிற ஜெபம், நீங்கள் வைக்கிற விண்ணப்பத்திற்கு அவர் ஆமேன் என்று பதில் தருகிறார். அப்படின்னு என்னது? ஓகே, அது நடந்தாச்சு, உனக்கு கிடைச்சாச்சு, நீ ஜெயம் எடுத்து விட்டாய் அப்படின்னு அர்த்தம். ஸோ இங்கே ஆமேன் என்கிறவர் என்ன சொல்கிறார்? 15வது வசனத்தை வாசிங்க. உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன், நீ குளிரும் அல்ல அனலும் அல்ல. நீ குளிராயாவது அனலாயாவது இருந்தால் நலமாயிருக்கும். ஆமேன் என்கிறவர் என்ன சொல்லுகிறார்? நீ குளிரும் அல்ல அனலும் அல்ல. நீ குளிராயாவது அனலாயாவது இருந்தால் நலமாயிருக்கும். இன்னைக்கு உலகத்தில் அநேகர் இப்படி தான் இருக்காங்க. குளிராகவும் இல்லை அனலாகவும் இல்லை. கிறிஸ்து இயேசுவுக்குள் ஒன்று நீ குளிராக இரு, என் பிள்ளையே, இல்லைன்னா அனலாக இரு. ரெண்டும் கெட்டானா இருக்காத அப்படிங்கிறார். ஒன்று கர்த்தரை மறுதளிச்சுட்டு வெளியே போ, இல்லையா கர்த்தரே தெய்வம்னு அறிக்கையிட்டு நிலைத்திரு. நீ வெறுமை உலக ஆசீர்வாதத்துக்காக மட்டும் அவரை தேடாதே, உன் தேவைகளுக்காக மட்டும் அவரை தேடாதே. நீ அனலாக இருந்தால், நீ கர்த்தருக்குள் அனலாக இருந்தால் உன் மூலமாக இந்த உலகம் ரட்சிக்கப்படும். ரட்சிக்கப்படாத ஜனங்கள் ரட்சிக்கப்படுவார்கள். உன் குடும்பம் ரட்சிக்கப்படும். நீ ஆசீர்வதிக்கப்படுவாய். இல்லை நீ குளிராக இருக்க, எதுக்குமே கர்த்தருடைய பரிசுத்த ஆவியானவர் உனக்குள்ள கிரியை செய்யலை. ஆனால் குளிராக இருக்கிறவங்க யார்? பரிசுத்த ஆவியை பெறாதவர்கள். ஆமாம், நீ பரிசுத்த ஆவியை பெறாமல் நீ குளிராக தான் இருக்க அப்படின்னா, எவ்வளவு தான் நீ அனல் மூட்டாலும் அனல் மூட்ட மறுக்கிறாய் அப்படின்னா அவர் அதை விரும்பலை. சரி, அப்படியா, நீ குளிராகவே இருந்துட்டு போ, நீ நரகத்துக்கென்று நியமிக்கப்பட்டிருக்கிறாய், அப்படியே போய் தொலை அப்படின்னு விடுவார். நீ அனலாக இருந்தால் உன் மூலமாக அநேகர் பற்றி வருவார்கள் இல்லையா? ஒரு தீக்குச்சி தான், ஒரு தீக்குச்சியை வச்சு ஒரு காட்டையை கொளுத்தலாம். ஆமாம், ஒரு தீக்குச்சி தன்னை அழித்து கொண்டு அநேகருக்கு வெளிச்சத்தை கொடுக்கிறது. ஸோ இங்கே நாம் அனலாக இருக்க வேண்டும்.
இல்லைன்னா குளிராக இருந்து எலியா சொன்னது தான், பாகால் தெய்வமானால் இந்த பக்கம் வா, கர்த்தரே தெய்வமானால் என்கிட்ட வா. ஆமாம், மோசே சொன்ன மாதிரி தான். அந்த கன்றுக்குட்டி தெய்வம்னா அந்த பக்கம் போ, கர்த்தரே தெய்வம்னா என்கிட்ட வா. அப்போ இன்றைக்கு சுவிசேஷம் ஊழியம் எல்லாம் எப்படி போயிட்டுருக்குன்னா குளிரும் அல்லாமல் அனலும் அல்லாமல் போய் கொண்டிருக்கிறது. அப்படிப்பட்டவர்களை கர்த்தர் என்ன செய்வாராம்? 16வது வசனத்தை வாசிங்க. இப்படி நீ குளிருமின்றி அனலுமின்றி வெதுவெதுப்பாய் இருக்கிறபடியினால் உன்னை என் வாய் நின்று வாந்தி பண்ணி போடுவேன். எவ்வளோ பயங்கரமான வார்த்தை பாருங்க. கர்த்தருடைய வாயிலிருந்து வாந்தி பண்ணி போட்டுருவாராம். நீ குளிரும் இல்லை அனலும் இல்லை அப்படின்னா இது என்ன உதாரணம், இது என்ன உவமை? ஆமாம், அவர் என்ன கூல்ட்ரிங்க்ஸ் கேட்காரா இல்லை டீ கேட்காரா? ஒன்று கூலாயிரு இல்லை சூடாயிரு, நடுவில் வெதுவெதுப்பாக இருந்தால் வாந்தி பண்ண, அப்படியா? இல்லை. ஒன்று நீ கர்த்தருக்குள்ளே இரு, இல்லை கர்த்தரை விட்டு வெளியே போ. ரெண்டும் கட்டானா இருந்தால் நான் வாந்தி பண்ணி போட்டுருன்னா வாந்தி அருவருப்பான ஒன்று இல்லையா? ஆமாம், ஒரு அருவருப்பான ஒன்று, அது வெளியே துப்ப வேண்டியது, அது ஒழுங்க முடியாது, அது துப்பக்கூடிய ஒன்று. ஸோ நீ குளிரும் இல்லாமல் அனலும் இல்லாமல் இருந்தால் உன்னை நான் வாந்தி பண்ணி போட்டுருவேன், நீ பரலோகத்துக்கு வர முடியாது என் பிள்ளையே. அப்படி ஒன்று குளிராயிரு, கர்த்தர் தெய்வம் அல்லன்னு ஆன்டிகிரைஸ்ட் பக்கத்தில் போயிரு அப்படிங்கிறார். அவன் பக்கம் போய் நில்லு. இல்லையா அனலாக என் கூட நில்லு, ஃபயராயிரு. நான் அக்கினியாக இருக்கிறேன், நீனும் அக்கினியாக இரு, அநேகருக்கு ஆசீர்வாதமாக இரு அப்படிங்கிறார். ஆனால் இன்றைக்கு எப்படி போய் கொண்டிருக்கிறது? ஜனங்கள் வரமாட்டாங்க, கூட்டம் கலைஞ்சிரும் அப்படின்னு பாரம்பரியம் 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 என்று போய்கொண்டே இருக்கிறது. எவ்வளவு சத்தியத்தை கேட்டாலும் பாரம்பரியத்தை விட்டு வெளியே வரமாட்டாங்க. அங்கே சத்தியம் இல்லைன்னு தெரியும், அங்கே ஆவியானவர் இல்லைன்னு தெரியும், எல்லாம் தெரியும். ஆனால் கர்த்தாவே நான் மட்டும் அங்கே நான் நன்மை உள்ளவனாக இருக்கிறேன். ஒன்று நீ அங்கே இருந்தால் அங்கே சுவிசேஷத்தை சொல்லு. ஆமாம், நீ இருக்கிற இடம் குளிர்னு உனக்கு தெரியுது, நீ அனலாக இருந்து அதை அனல் மூட்டு. அங்கே இருக்கிற குளிருக்குள்ளே போய் உனக்குள்ள வெதுவெதுப்பு மட்டும் இருக்குன்னா அது சீக்கிரமாக குளிர்ந்து போயிடும். ஆமாம், ஒரு டீ நல்லா சூடாக இருந்தால் தான் குடிக்க நல்லாயிருக்கும் இல்லையா? இல்லைன்னா ஐஸ் டீயாக இருக்கணும். ஐஸ் டீயும் ஐஸ் காஃபி குடிக்க நல்லா தான் இருக்கும். ஆமாம், ரெண்டும் கட்டான ஆறி போய் இருந்தால் அது நல்லா இருக்காது. அப்போ நீ இருக்கிற இடம் கர்த்தருக்கு பிரியமானவன் பாபிலோனிலும் அவருடைய சித்தத்தை செய்வான். நீ இருப்பது ஒரு உருப்படாத இடமா இருக்கலாம், அது கர்த்தருக்கு பிரியம் இல்லாத இடமா இருக்கலாம். ஆனால் அங்கிருந்து கொண்டு கர்த்தருடைய வார்த்தையை நீ ஸ்ப்ரெட் பண்ணு. அதை எப்படி கண்டுபிடிக்கலாம்? நீங்கள் அங்கிருப்பதின் மூலமாக அங்கே இருக்கிற ஒரு 2 பேராவது ரட்சிக்கப்பட்டிருக்கணும். ரட்சிப்புன்னா மெய்யான ரட்சிப்பு. இதை உணர்ந்து கொள்ள உங்களுக்கு கால அவகாசத்தை தேவன் அதிகமாக தருகிறார். ஒன்று என் பிள்ளைய நீ குளிராயிரு இல்லை அனலாயிரு, ரெண்டும் கெட்டானா இருக்காத. நான் கர்த்தரோடும் இருப்பேன் பாகாலோடும் இருப்பேன்னா வெட்டப்படுவாய். நான் கர்த்தரோடும் இருப்பேன் கன்றுக்குட்டியோடும் இருப்பேன் என்றாலும் வெட்டப்படுவாய். அப்போ நான் அங்கிட்டும் இல்லாமல் இங்கிட்டு இல்லாமல் இருக்கக்கூடாது, ஒரு பக்கம் வந்து நின்றணும். ஆமாம், ஒரு பக்கத்தில் கர்த்தரோடு கூட வந்து நிற்க வேண்டும் என்று அவர் விரும்புகிறாய். 17வது வசனம். நீ நிர்பாக்கியம் உள்ளவனும் பரிதபிக்கப்படத்தக்கவனும் தரித்திரனும் குருடனும் நிர்வாணியுமாய் இருக்கிறதை அறியாமல் நான் ஐஸ்வர்யவான் என்றும் திரவிய சம்பன்னன் என்றும் எனக்கு ஒரு குறைவும் இல்லை என்றும் சொல்லுகிறபடியால் எல்லா குறைவையும் வைத்து கொண்டு எனக்கு ஒரு குறை இல்லை, நான் போகிற இடம் நல்ல இடம். ஆமாம், எங்கள் தாத்தா அங்கே தான் போனார், எங்கள் அப்பா அங்கே தான் போனார், நானும் அங்கே தான் போகிறேன். எங்களுக்கு அதுதான், நாங்கள் செத்த பிறகு கல்லறை எங்கே கிடைக்கும் எங்களுக்கு? உங்கள்கிட்ட கல்லறை இருக்கா? உங்கள் சபையில் கல்லறை இருக்கா? கல்யாணத்தை முடித்து வைக்க உங்களுக்கு சட்டப்படி அதிகாரப்பூர்வமான இது இருக்கா? ஆமாம், இப்படி உலக பிரகாரமாக தேடுகிற ஜனங்கள். நீ நிர்பாக்கியம் உள்ளவனும் பரிதவிக்கப்படத்தக்கவனும் தரித்திரனும் குருடனும் நிர்வாணியுமாக இருக்கிறதை அறியாமல். எல்லாம் இருக்குது, நிர்வாணியாக இருக்கான், குருடனாக இருக்கான், தரித்திரனாக இருக்கான், எல்லாம் இருக்குது. எல்லாம் இருந்தும் நான் ஐஸ்வர்யவான், நான் திரவிய சம்பன்னன் என்று எனக்கு ஒரு குறையும் இல்லை என்று சொல்லுகிறபடியால் இல்லைங்களா? அப்போ நீ அப்படி சொல்கிற, நீ ஐஸ்வர்யவானாக மாறு.
இல்லைங்களா? ஸோ கர்த்தருக்கு பயந்து அவருக்குள் வாழ்ந்து கர்த்தர் கொடுக்கிற ஐஸ்வர்யமே ஐஸ்வர்யம். அதோடு கூட அவர் வேதனையை கூட்டார். தேவஜனமே, மெய்யான சத்தியத்தை அறிந்து, இது கடினமானது. மெய்யான உபதேசம் என்பது கடினமாக இருக்கும் கொஞ்சம். அந்த கடினமான உபதேசத்தை அறிந்து அந்த சத்தியத்தில் நிலைத்திருந்து, நான் இருக்கிற இடம் எப்பேற்பட்ட இடம், ஒருவேளை அது பாபிலோனாக இருந்தால் என் நிமித்தமாக அந்த பாபிலோன் ரட்சிக்கப்படட்டும் என்று அதற்காக நீ பிரயாசப்படுகிறாய் என்றால் நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன், நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள். அல்லாமல் ஐயையோ அங்கேருந்து வெளியே வந்துட்டோம்னா எனக்கு கல்லறை கிடைக்காது, எனக்கு கல்யாணம் முடியாது, என் பிள்ளைகளுக்கு என்ன நடக்கும், என் சந்ததியோட ஃப்யூச்சர் எப்படி இருக்கும், அப்படி நீ உலகத்தை பார்த்தால் நீ பரிதவிக்கப்பட்டவன், நீ பரிதவிக்கப்பட்டவள். ஆண்டவர் வாந்தி பண்ணி போடுவார். சத்தியத்தை சத்தியமாக சொல்லுகிறேன், கேட்கிறதற்கு காதுள்ளவன் கேட்க கடவன். நீ ஐஸ்வர்யன் ஆகும்படிக்கு 18வது வசனத்தை வாசிங்க. நான் நீ ஐஸ்வர்யவன் ஆகும்படிக்கு நெருப்பிலே புடமிடப்பட்ட பொன்னையும் உன் நிர்வாணமாகிய அவலட்சணம் தோன்றாதபடிக்கு நீ உடுத்திக் கொள்வதற்கு வெண் வஸ்திரங்களையும் என்னிடத்திலே வாங்கிக் கொள்ளவும், நீ பார்வை அடையும்படிக்கு உன் கண்களுக்கு கலிகம் போடவும் வேண்டுமென்று உனக்கு ஆலோசனை சொல்லுகிறேன். கர்த்தர் உனக்கு ஆலோசனை சொல்லுகிறார் தேவ பிள்ளையே. அந்த ஆலோசனையை அள்ள தட்டாதே. நீ ஐஸ்வர்யவான் இல்லை, ஆனால் நீ ஐஸ்வர்யவான் என்று சொல்லுகிறாய். அதாவது நீ ஆவிக்குரிய சபையில் இல்லை, ஆனால் நான் சபையிலே இருக்கிறேன் என்று சொல்லுகிறாய். நீ இருக்கிற இடத்தில் பரிசுத்த ஆவியானவர் இல்லை, ஆனால் நான் பரிசுத்த ஆவியானவருக்குள் இருக்கிறேன் என்று சொல்லுகிறாய். நல்லது, நீ பரிசுத்த ஆவியானவருக்குள் இரு, பரிசுத்த ஆவியானவர் உனக்குள் இருக்கட்டும். அப்படியானால் நான் நீ ஐஸ்வர்யவான் ஆகும்படிக்கு நெருப்பிலே புடமிடப்பட்ட பொன்னையும் உன் நிர்வாணமாகிய அவலட்சணம் தோன்றாதபடிக்கு நீ உடுத்திக் கொள்வதற்கு வெண் வஸ்திரங்களையும் என்னிடத்திலே வாங்கிக் கொள்ளவும், நீ பார்வை அடையும்படிக்கு உன் கண்களுக்கு கலிக்கம் போடவும் வேண்டுமென்று உனக்கு ஆலோசனை சொல்லுகிறேன். அப்போ உன்னுடைய பார்வை உன் சித்தத்தின்படி, உன் பிரியத்தின்படி இருக்கிறது என் பிள்ளையே. உனக்கு ஏற்றார் போல் சத்தியத்தை வளைக்க முடியாது, உனக்கு ஏற்றார் போல் சத்தியத்தை சொல்ல முடியாது. நான் உனக்கு ஆலோசனை சொல்லுகிறேன், நீ பார்வை அடைய வேண்டும் என்று, உன் கண்களுக்கு கலிக்கம் போட வேண்டும் என்று. நீ பார்வை, நீ இருக்கிற இடத்தை சுற்றி பார் என்று கர்த்தர் சொல்லுகிறார். தேவ ஜனமே, கர்த்தருடைய வருகைக்கு ஆயத்தப்படுத்தாத எந்த சபையும் மணவாட்டி சபை அல்ல. கர்த்தருடைய வருகைக்கு ஆயத்தப்படுத்துகிற சபை மாத்திரமே மணவாட்டி சபை. நீ மணவாட்டி சபையிலே இல்லாதபடிக்கு மனம் போன போக்கிலே போகிற சபையிலே இருந்தால் சபை கைவிடப்படும் பொழுது நீயும் கைவிடப்படுவாய். ஜான் பிரதர் இதை சொல்லல, பரிசுத்த வேதாகமம் சொல்லுகிறது. உன் கண்களுக்கு கலிக்கம் போடு, நீ இருக்கிற இடத்தை ஆராய்ந்து பார், நீ சுற்றிலும் நோக்கி பார், நீ என்ன செய்து கொண்டிருக்கிறாய், சபை என்ன செய்து கொண்டிருக்கிறது என்பதை நோக்கி பார். தேவ ஜனமே, இது கடைசி காலம் அல்ல, கடைசி நிமிடத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். 19வது வசனத்தை வாசிங்க. நான் நேசிக்கிறவர்கள் எவர்களோ அவர்களை கடிந்து கொண்டு சிட்சிக்கிறேன். ஆகையால் நீ ஜாக்கிரதையாய் இருந்து மனம் திரும்பு. ஆம் தேவஜனமே, கர்த்தர் யாரை நேசிக்கிறாரோ அவர்களை மட்டுமே கடிந்து கொள்வார். மற்றவர்களுக்கு எந்த கடிந்து கொள்ளுதலும் கிடையாது. இந்த பூமியிலே எந்த உபத்திரமும் அவர்களுக்கு இப்பொழுது வராது. அவர்கள் உலக பிரகாரமாக தங்களை ஐஸ்வர்யவான்கள் என்று சொல்லிக் கொள்வார்கள். உலக பிரகாரமாக நான் நிர்வாணி அல்ல, நான் பட்டுடை உடைத்திருக்கிறேன், பொன்னாலான ஆடை அணிந்திருக்கிறேன் என்று தங்களை மெச்சிக்கொள்வார்கள்.
ஆனால் கர்த்தரால் சிட்சிக்கப்படுகிறவர்கள் அனுதினமும் கற்றுக்கொண்டு வருவார்கள். அனுதினமும் தேவன் அவர்களை சிட்சித்து, பரிசுத்த வேதாகமத்தின் ஒரு புள்ளி கமா கூட மாறாது. இது பழைய ஏற்பாடு அல்ல, இது புதிய ஏற்பாட்டின் மிக முக்கியமான புஸ்தகம். வெளிப்படுத்தின விசேஷம். நான் நேசிக்கிறவர்கள் எவர்களோ அவர்களை கடிந்து கொண்டு, முதல்ல கடிந்து கொள்வார், அதாவது அறிவுரை சொல்லுவார். கடினமாக இருக்கும், அது கேட்கறதுக்கே கடினமாக இருக்கும். கடிந்து கொண்டு, இரண்டாவதாக சிட்சிக்கிறேன். முதல்ல கடிந்து கொள்கிறார், ரெண்டாவது சிட்சிக்கிறார். சிட்சைனா ரெண்டு அரை சப்புன்னு விழும். அந்த சிட்சை எதற்காக? நீ மனம் திரும்ப வேண்டும் என்பதற்காக. ரட்சிக்கப்பட்டதின் முழு நோக்கம், 100% நோக்கம் நீ கர்த்தருடைய வருகையிலே காணப்பட வேண்டும் என்பது மட்டுமே. நீ இந்த உலகத்திலே ஐஸ்வர்யமான வேண்டும் என்பதற்காக நீ ரட்சிக்கப்படவில்லை. நீ இந்த உலகத்திலே பெரிய தலைவனாக தலைவியாக வர வேண்டும் என்பதற்காக ரட்சிக்கப்படவில்லை. நீயும் உன் குடும்பமும் கர்த்தருடைய வருகையிலே காணப்பட்டு அவருடைய சிங்காசனத்திலே அவருடைய மடியிலே நீ அமர வேண்டும் என்பதற்காக விலையேறப்பட்ட தன் இரத்தத்தை சிந்தி உன்னை ரட்சித்திருக்கிறார் தேவ பிள்ளையே. அந்த ரட்சிப்பை, அந்த விலையேறப்பெற்ற ரட்சிப்பை நீ வீணடித்து விடாதே. எங்கள் அப்பா பண்ணார், எங்கள் தாத்தா பண்ணார், எங்கள் பூட்டம் பண்ணார், நானும் பண்ணுறேன்னு பாரம்பரியத்துக்குள் சிக்கி கொள்ளாதே. நீ பரிசுத்தப்படு. நீ உலக பிரகாரமான ஐஸ்வர்யத்தை அல்ல, ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தை தேடும் பொழுது பூமிக்குரிய ஆசீர்வாதம் உன்னை தானாக தேடி வரும். நான் நேசிக்கிறவர்கள் எவர்களோ அவர்களை நான் கடிந்து கொண்டு சிட்சிக்கிறேன். ஆகையால் நீ ஜாக்கிரதையாக இருந்து மனம் திரும்பு. இது யாருக்கு சொல்றார்? மனம் திரும்ப சபைக்கு சொல்றார். எந்த சபைக்கு? லவோதிக்கேயா சபைக்கு. சபை, கர்த்தரை அறிந்த சபை. யாரு? கட்டடமா? சபைன்னா ஒளிவ ஜப கூடாரம்னு ஒரு கட்டடமா? இல்லை பெரிய பெரிய பேர் வச்சுருப்பாங்க, நிறைய பேர் சபைக்கு இருக்கும். அதல்ல சபை. நீங்களே அந்த ஆலயம். உங்களை பார்த்து தான் கர்த்தர் பேசி கொண்டிருக்கிறார். தேவஜனமே நீ மனம் திரும்பு என்று. நீ சபைக்கு போகிறாய், நீ ரட்சிக்கப்பட்டிருக்கிறாய், ஆனால் குளிரும் அல்ல அனலும் அல்ல என்று இருக்கிறாய். நீ குளிராகவாவது அனலாவது இருந்தா நலமாயிருக்கும். ஒன்று அங்கே இரு, இல்லை இங்கே இரு அப்படிங்கார். நீ பாகாலோடு இருக்கியா? இரு. நீ கர்த்தரோடு இருக்கியா? இரு. நான் பாகாலிடத்தில் இருக்கிறேன் என்பதையே உணராதபடி இருப்பாங்க. நீ பாகாலிடத்தில் இருக்கிறாய் என்பதை எப்படி அறிந்து கொள்ள முடியும்? பரிசுத்த ஆவியானவர் உன்னிடத்தில் இல்லை, நீ போகிற சபையில் இல்லை என்பதை எப்படி உணர்ந்து கொள்ளுவாய்? பரிசுத்த ஆவியானவர் உணர்த்துவதற்கு கீழ்ப்படியும் பொழுது, பரிசுத்த ஆவியானவர் உன்னோடு பேசுவதற்கு நீ கீழ்ப்படியும் பொழுது மட்டுமே உணர்ந்து கொள்ள முடியும். இந்த வார்த்தை தேவன் என்னை புடமிடும்படியாக, என்னை பரலோகத்துக்கு ஆயத்தப்படுத்தும்படியாக அவர் கடிந்து கொண்டு என்னை சிட்சித்து எனக்கு புத்தி சொல்லுகிறார் என்பதை உணர்ந்து, நான் எந்த நிலைமையில் இருக்கிறேன் என்பதை உணர்ந்து கொண்டார் நலமாக இருக்கும். அப்படி அல்லாமல் எத்தனையோ பேர் பிரசங்கிக்கிறார்கள், எத்தனையோ தடவை பைபிளை வாசித்தாச்சு, இது அதுக்கு அடுத்து இப்போ 10ஓட 11 அப்படின்னா நீ மனம் திரும்ப பிரயாசப்படவில்லை என்று அர்த்தம். வேதம் சொல்லுகிறது, நீ ஜாக்கிரதையாக இருந்து மனம் திரும்பு. இதோ வாசற்படியிலே நின்று தட்டுகிறேன். வாசிங்க 20ஆம் வசனத்தை. இதோ வாசற்படியிலே நின்று தட்டுகிறேன். ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் அவனிடத்தில் நான் பிரவேசித்து அவனோடே போஜனம் பண்ணுவேன், அவனும் என்னோடே போஜனம் பண்ணுவான். ஆம் தேவஜனமே, தூரத்திலிருந்து சொல்லவில்லை இந்த சத்தியத்தை. ஜான் பிரதர் தான் உங்கள் கண்ணுக்கு தெரியாமல் தூரத்திலிருந்து ஆன்லைனில் பேசிகிட்டு இருக்காரு. ஆனால் கர்த்தர் இப்பொழுது உங்கள் வீட்டு கதவாகிய உங்கள் இருதய கதவை இப்பொழுது தட்டி கொண்டிருக்கிறார். என் பிள்ளையே, நீ ஜாக்கிரதையாக இருந்து மனம் திரும்பு. பரிசுத்த ஆவி இல்லாத சபையிலே நீ இருக்காதே.
பரிசுத்த ஆவியின் வழி நடத்துதல் இல்லாத இடத்துக்கு நீ போகாதே என்று உன் இருதய கதவை இப்பொழுது தட்டி கொண்டிருக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் உன்னோடு பேசுகிறார் என்றால் நீ உணர்வடைவாய். பரிசுத்த ஆவியானவர் உனக்குள் இருக்கிறார் என்றால் நீ உணர்வடைவாய். ஆம், நான் போகிற இடத்திலே பரிசுத்த ஆவியானவர் இல்லை என்பதை உணர்ந்து கொண்டால் 2 காரியம் செய்ய முடியும். ஒன்று, அதை விட்டு வெளியே வரலாம், அல்லது அங்கே இருந்து அந்த சபை மனம் திரும்ப நீ பிரயாசப்படலாம். தேவ ஜனமே, பெரும்பகுதி நீ அங்கே இருந்து சபை மனம் திரும்ப பிரயாசப்படுவது என்பது மிக 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 கடினமான ஒன்று. காரணம், அதற்கேற்ற வல்லமை உனக்கு இருக்கிறதா? அதற்கேற்ற ஜெபம் உனக்கு இருக்கிறதா? அதற்கேற்ற அபிஷேகம் உனக்கு இருக்கிறதா என்பதை நீ உணர்ந்து கொண்டு, ஆம், இது எல்லாம் எனக்கு இருக்கிறது, நான் அங்கே இருந்து ஒரு 2 ஆத்துமாக்களையாவது கர்த்தருடைய வருகைக்கு ஆயத்தப்படுத்துவேன் என்ற வைராக்கியம் உங்களுக்கு இருந்தால் நீங்கள் தாராளமாக இருந்து அங்கே 2 ஆத்துமாக்களையாவது கர்த்தருடைய வருகைக்கு ஆயத்தப்படுத்துங்கள். இல்லையென்றால் நானும் அங்கே இருந்து என் குடும்பமும் அங்கே மனம் திரும்ப முடியாமல் அந்த சகதிக்குள் மாட்டிக்கொள்ளுவோம். அந்த மூழ்கடிக்கிற அந்த புதைகுழியில் மாட்டி வெளியே வர முடியாமல் சிக்கிக்கொள்கிறோம் என்கிற எண்ணம் இருந்தால் இன்றைக்கு கர்த்தர் கரம் நீட்டுகிறார். என் பிள்ளையே, நீ கர்த்தருடைய கரத்தை பிடித்து வெளியே வா. இதோ உன்னை ஆவியானவர் அழைக்கிறார். இதோ வாசற் படியிலே நின்று கதவை தட்டி கொண்டிருக்கிறார். 21வது வசனம் சொல்லுகிறது, நான் ஜெயம் கொண்டு, வாசிங்க 21வது வசனம். நான் ஜெயம் கொண்டு என் பிதாவினுடைய சிங்காசனத்திலே அவரோடே கூட உட்கார்ந்தது போல ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனும் என்னுடைய சிங்காசனத்தில் என்னோட கூட உட்காரும்படி அருள் செய்வேன். பாருங்க, பரிசுத்த ஆவியானவர் சரியான வார்த்தையை சொல்லி இன்றைக்கு உங்களை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து எப்படி ஜெயம் எடுத்தாரோ, அவர் மனிதனாக இந்த பூமியிலே அவதரித்து அவர் பாவத்துக்கு விலகி இருந்தார். பிசாசானவன் உப்பரிகையிலே, ஆலயத்தின் உப்பரிகையிலே உச்சியிலே நிறுத்தி வச்சு உலகத்தின் ஐஸ்வர்யம் முழுவதையும் காண்பத்து, இதெல்லாம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது, என்னை தண்டனிட்டு வணங்கும், நான் உமக்கு தருகிறேன் என்று சொன்ன பொழுது அந்த ஐஸ்வர்யம் வேண்டாம் என்று அப்பாலே போ சாத்தானே என்று சொன்னவர், இந்த கல்லை அப்பமாக மாற்றும் என்று சொன்ன பொழுது நான் பசியாக கூட இருந்து விடுவேன், நான் பஞ்சத்தில் கூட நடப்பேன், ஆனால் உன்னை வணங்க முடியாது, அப்பாலே போ சாத்தானே என்று நமக்கு ஒரு முன் உதாரணமாக தேவன் அந்த சோதனையை சகித்து ஜெயமெடுத்து இன்றைக்கு ஜெய கிறிஸ்துவாக இருக்கிறார். உலகத்தில் வாழ்கிற உங்களுக்கும் இப்படிப்பட்ட சோதனைகள் உண்டாகும். நீங்கள் உலக ஐஸ்வர்யவானாக இல்லாமல் இருக்கலாம், நீங்கள் பஞ்சத்தின் பாதையிலே போய்கொண்டிருக்கலாம், உலக கஷ்டத்துக்குள் சிக்கி தவிக்கலாம். தேவ பிள்ளையே, கர்த்தர் ஜெயம் எடுத்தது போல நீங்களும் ஜெயம் எடுத்தால், நான் ஜெயம் கொண்டு என் பிதாவினுடைய சிங்காசனத்திலே அவரோடே கூட உட்கார்ந்தது போல. எந்த சிங்காசனம்? லூசிஃபர் ஆசைப்பட்ட சிங்காசனம். கேருப்பா இருந்து இன்னைக்கு லூசிஃபராக மாறிப்போன பிசாசு ஆசைப்பட்ட சிங்காசனம். மண்ணான மனிதனாகிய உனக்கு, தூசியும் குப்பையுமான உனக்கு தேவன் அதை தர விரும்புகிறார். பிதா அமர்ந்திருக்கிற சிங்காசனம் மறந்துடக்கூடாது. இயேசு அமர்ந்திருக்கிற சிங்காசனம் அல்ல, பிதாவாகிய தேவன் அமர்ந்திருக்கிற சிங்காசனம். என் மகிமையை வேறொருவருக்கும் கொடேன் என்று சொல்லுகிற கர்த்தர் அவருடைய மகிமையை மண்ணான உனக்கு தர விரும்புகிறார். தேவஜனமே, நீ சத்தியத்துக்கு செவி கொடுத்து வாசற்படியிலே நின்று தட்டுகிற இந்த சத்தத்தை கேட்டு நீ ஜாக்கிரதையாயிருந்து மனம் திரும்பி பரிசுத்த சபை எது, மணவாட்டி சபை எது என்பதை அறிந்து நீ மணவாட்டி சபையிலே நிலைத்திருந்தால் கர்த்தர் தம்மோடு கூட பிதாவின் சிங்காசனத்திலே தம்முடைய மடியிலே உன்னை அமர வைப்பார்.
ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனும் என்னுடைய சிங்காசனத்தில் என்னோடே கூட உட்காரும்படிக்கு அருள் செய்வேன். ஆம் தேவ ஜனமே, எப்படி பிதாவின் மடியிலே இயேசு அமர்ந்திருக்கிறாரோ அதை போல இயேசுவின் மடியிலே நீ அமரும்படியான பாக்கியத்தை அவர் தருகிறார். அது எல்லா சபைக்கும் அல்ல, மணவாட்டி சபைக்கு மாத்திரமே. கர்த்தருக்காக இரத்த சாட்சியாக மரிக்கவும் ஆயத்தமாயிருக்கிற சபைக்கு மாத்திரமே. இந்த உலக ஆசீர்வாதம் முக்கியம் அல்ல, என் தேவனுடைய வார்த்தையே விலையேற பெற்றது என்று விசுவாசத்தோடு எந்த பாவ சாபத்தையும் எதிர்கொண்டு, எந்த கஷ்ட நஷ்டத்தையும் எதிர்கொண்டு, எந்த தோல்வியையும் எதிர்கொண்டு, ஜெய கிறிஸ்து என்னோடு இருக்கிறார், எனக்கு தோல்வி இல்லை, நான் ஜெயிக்க பிறந்தவன், நான் ஜெயிக்க பிறந்தவள், நான் கர்த்தருடைய பிள்ளை என்று வைராக்கியம் பாராட்டுகிற பிள்ளையே, உனக்கு அந்த சிங்காசனத்தை தேவன் தருகிறார். ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன் என்று எழுது என்றார். எங்கள் அன்பின் பரமபிதாவே, தகப்பனே, நீர் விதைக்க சொல்லுகிற விதைகளை தினந்தோறும் விதைத்து கொண்டு வருகிறோம் அப்பா. இந்த லவோதிக்கியா சபை போல் இருக்கிற அநேகர் உண்டப்பா. சபை என்று சொல்லிக்கொண்டு சபையாக இல்லாமல் குளிரும் அல்ல அனலும் அல்ல என்று வெதுவெதுப்பாய் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த உலகத்தில் இருக்கிற மக்கள் முழுமையான இரட்சிப்புக்குள் வரவும், மெய்யான மணவாட்டி சபை எது என்பதை அறிந்து கொள்ள அவர்கள் கண்களுக்கு களிக்கம் போட்டு அந்த கண்கள் திறக்கப்பட கர்த்தர் கிருபை பாராட்டுங்க. மூடி வைத்திருக்கிற கண், பாரம்பரியம் என்னும் கட்டுக்குள் கிடக்கிற கண், விக்கிரக ஆராதனை செய்யும் அந்த கண், அவர்கள் அந்த கண் திறக்கப்படட்டும். அந்த கண்கள் திறக்கப்பட்டு மெய்யான மணவாட்டி சபையாக ஒவ்வொருவரும் மாற கிருபை செய்யுங்க. மணவாட்டி சபை என்றால் அந்த மணவாட்டி சபைக்கு அநேக விருந்தினர்கள் வருவார்கள். அந்த விருந்தினர்கள் வருகைக்கு ஆயத்தப்பட முடியும். நான் மணவாட்டியாக இருந்தால் நான் உடன்படிக்கை பெட்டியாக மாறுகிறேன். உடன்படிக்கை பெட்டியை தொட்ட ஊசா எப்படி செத்து போனானோ அப்படி உடன்படிக்கையாய் இருக்கிற பிள்ளையை தொடுகிறவர்கள் செத்து போவார்கள். எப்படி செத்து போவார்கள்? சரீரத்தில் மாத்திரமல்ல, அவர்கள் ஆவிக்குள்ளாக, அவர்கள் ஆவி, ஆத்துமா, சரீரம் முழுவதும் புதிதாக்கப்படும். அவர்கள் பாவத்துக்கு மரித்து நீதிக்கு பிழைக்கிறவர்களாக இருப்பார்கள். அப்படிப்பட்ட உடன்படிக்கை பெட்டியாக, அப்படிப்பட்ட ஆலயமாக நாங்கள் ஒவ்வொருவரும் மாற இந்த நாளிலே எங்களுக்கு கிருபை தாங்கப்பா. இந்த சத்தியத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரும் மணவாட்டி சபையாக மாற, மணவாட்டி சபையிலே ஐக்கியத்தை வைக்க, வருகைக்கென்று ஆயத்தப்பட, குடும்பமாய் வருகையிலே காணப்பட கிருபை செய்யுங்க. இந்த உலகம், ஐஸ்வர்யம் எல்லாம் மாயை என்பதை உணர்ந்து சத்தியத்துக்குள் வளர கிருபை செய்யுங்க. குடும்பம் குடும்பமாக உங்களுடைய வருகையிலே காணப்பட செய்யுங்க. ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. உங்களுடைய ஊழியக்காரனுக்கு கொடுத்த கிருபையின் நிமித்தமாக, அன்பின் நிமித்தமாக, அதிகாரத்தின் நிமித்தமாக, உள்ளத்தின் ஆழத்திலிருந்து பிதா, குமாரன், பரிசுத்தாவியின் நாமத்திலே நம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். இந்த அதிகாலை ஜபத்தில் எங்களோடு இணைந்திருக்கிற, கூகுள் மீட்டில் இணைந்திருக்கிற பிள்ளைகளையும், செல்போனில் கான்ஃபரன்ஸ் காலில் இணைந்திருக்கிற பிள்ளைகளையும், குடும்பங்களையும் கர்த்தர் ஆசீர்வதிங்கப்பா. இந்த அதிகாலை ஜபத்தில் விழித்திருந்து அப்பா இந்த சத்தியத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. அவர்கள் கைகளின் பிரயாசம் ஆசீர்வதிக்கப்படுவதாக. அவர்கள் தொழில், வேலை, வருமானம் எல்லாவற்றிலும் ஒரு செழிப்பும் ஆசீர்வாதமும் உண்டாவதாக. முதலாவது உம்மை தேடுகிறார்கள். இந்த புதிய நாள், இந்த 18ஆம் தேதி பிறந்திருக்கிறது. இந்த பிறந்த வேளையிலே பிள்ளைகள் உலகத்தை தேடாதபடி இதோ உம்மை தேடுகிற பிள்ளைகளப்பா, நீங்கள் மனம் இறங்குங்க சுவாமி. ஏசப்பா, நீங்கள் மனம் இறங்குங்க. கர்த்தாவே, நீங்கள் மனம் இறங்கி இந்த பிள்ளைகளை வருகைக்கென்று ஆயத்தப்படுத்துங்கப்பா. தடைகளை எல்லாம் மாற்றி போடுங்க. நம்முடைய ஊழியக்காரனும் மனதார உள்ளத்தின் ஆழத்திலிருந்து பிதா, குமாரன், பரிசுத்தாவியின் நாமத்திலே வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். மீட்பரும் இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே,
ஆமேன் 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 ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன் ஆமேன் ஆமேன். எல்லாரும் இன்னொரு முறை சந்தோஷமாக உற்சாகமாக உங்கள் மைக்கை ஆன் பண்ணி விழித்திருந்து ஒரு 3 அல்லேலியா சொல்லுவோமா? ஆமேன் ஆமேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பிரைஸ் தி லார்ட். எல்லாரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஸ்தோத்திரம் சொல்லிக்கோங்க. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். பிரைஸ் தி லார்ட். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பயப்படாதே, உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது. நீ சமாதானத்தோடு போய் உன் வேதனை நீங்கி சுகமாயிரு. ஆமேன். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம்.